அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்வது எப்படி என்கிற இந்த பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது எப்படி படிக்க வேண்டும், எவ்வாறு பாடத்தொகுப்புகளை தயார் செய்ய வேண்டும். முதலில் தயாரித்தல், அதாவது நாம் படிக்கும் இடத்தை எவ்வாறு தயார் செய்வது என்று பார்க்கலாம். முதலில் நாம் படிக்கும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், நன்கு வெளிச்சம் இருக்க வேண்டும். அடுத்ததாக படிப்பதற்கு தேவையான பேப்பர், பேனா, பென்சில், புத்தகங்கள், நோட்டு இதுகளை தயார் நிலையில் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக எப்படி படிக்க வேண்டும் என்று பார்த்தால், பாடங்களை புரிந்து பொருள் புரிந்து படிக்க வேண்டும். அடுத்ததாக பாடங்களை தெளிவாகவும் முழுமையாகவும் படிக்க வேண்டும். அடுத்ததாக பாடங்களை குறிப்பெடுத்து படிக்க வேண்டும். அதாவது ஒரு பாடத்தை படிக்கும் பொழுது அது எந்த பொருளில் உள்ளதோ அந்த பொருளில் நாம் புரிந்து கொள்ளும் வகையில் படிக்க வேண்டும். முழுமையாக படிக்க வேண்டும், அரைகுறையாக படிக்கக்கூடாது. அடுத்ததாக படித்தவுடன் அதனை ஒரு சிறு குறிப்பெடுத்து, அதாவது நம்ம நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சிறு குறிப்பெடுத்து நாம் படிக்க வேண்டும். இப்பொழுது நாம் படிக்கக்கூடிய பாடங்களில் நிறைய எண்கள் வரும், நிறைய ஆண்டுகள் வரும். அப்போ ஆண்டுகளையும் எண்களையும் எவ்வாறு படிப்பது என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலில் ஆண்டுகளை எவ்வாறு நினைவில் வைத்துக் கொள்ளும் வகையில் படிப்பது என்று பார்த்தால், அந்த பாடத்தில் வரக்கூடிய ஆண்டுகளை நம் வாழ்க்கையில் தொடர்புடைய ஆண்டோடு தொடர்பு படுத்தி படிக்க வேண்டும். உதாரணமாக, நாம் பிறந்த ஆண்டு, நம்மளுக்கு திருமணமான ஆண்டு, நம்ம அப்பா அம்மாவின் பிறந்த ஆண்டு, நாம் கல்லூரி படித்த ஆண்டு, இந்த ஆண்டுகளோடு பாடத்தில் வரக்கூடிய ஆண்டுகளை தொடர்பு படுத்தி படித்தால் அது மிக எளிமையாக நம் மனதில் நிற்கும். அடுத்ததாக எண்களை எவ்வாறு படிப்பது என்று பார்த்தால், நம் எண்களை படிக்கும் பொழுது நம்மளது வாகன எண், நம்ம ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம்னா அந்த ரூம் நம்பர், அல்லது ரோட்டில் போகும்பொழுது இருக்கக்கூடிய பஸ்ஸில் இருக்கக்கூடிய எண்கள், வாகனத்தில் இருக்கக்கூடிய எண்கள், இதையெல்லாம் நான் தொடர்பு படுத்தி படிக்க வேண்டும். உதாரணமாக, நாங்கள் படிக்கிற காலத்தில் நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கும்போது எனது ரூம் நம்பர் 226 அப்படின்னா, இந்த 226 என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று ரிட் போடக்கூடிய ஆர்டிகிள். அப்போது அந்த ஆர்டிகிள் 226 இஸ் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட் அப்படிங்கிறத எளிமையாக நம்ம நினைவுபடுத்தி வச்சுக்கலாம். இதே மாதிரி மற்ற எண்களை எல்லாம் உங்களோட வாகன எண்ணோ இல்லை வேறு ஏதோ ஒரு தொடர்பு படுத்தி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு எளிமையாக மனசில் நிற்கும். அது நீண்ட காலத்திற்கு உங்கள் நினைவில் இருக்கும். இப்போ பாடத்தொகுப்புகளை எவ்வாறு தயார் செய்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பாடத்தொகுப்புகளை தயார் செய்யும் போது ஒரு வாக்கியத்தில் 2 அல்லது 3 தகவல்கள் இருப்பது போல எடுப்பது எளிமையாக இருக்கும். உதாரணமாக, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நவம்பர் 26, 1949 அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சென்டென்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதில் 3 தகவல் இருக்கும். அதாவது அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு இருக்கும், யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது இருக்கும், அது எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு இருக்கும். அப்ப ஒரு வாக்கியத்தில் ஒரு தகவல் இருப்பதை விட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தகவல்கள் இருப்பது போல் நாம் பாடத்தொகுப்பிலே தயார் செய்தால் நம்ம படிப்பதற்கு எளிமையாக இருக்கும். இதுல இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். உதாரணமாக, கேபினட் மிஷன் என்று அழைக்கக்கூடிய கேபினட் தூதுக்குழுவின் பரிந்துரைப்படி 1946 ஆண்டு அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடைபெற்றது. அதில் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியல் நிர்ணய சபையின் 2வது கூட்டம் டிசம்பர் 11, 1946 நடைபெற்றது. அதில் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 6 தகவல்கள் இருக்கும். அது ஒரு வாக்கியத்தில் 2 தகவல் இருக்கணுமா, 3 இருக்கணுமா, 4 இருக்கணுமா, இல்லை 5, 6 இருக்கணுமா அப்படிங்கிறது உங்களோட கெப்பாசிட்டி. நீங்கள் படிப்பதற்கு எத்தனை தகவல்கள் இருந்தால் எளிமையாக இருக்குமோ அத்தனை தகவல்கள் இருக்கிற மாதிரி ஒரு வாக்கியத்தை அமைத்து பாடத்தொகுப்புகளை தயார் செய்ய வேண்டும். அடுத்ததாக, பாடத்தொகுப்புகளை தயார் செய்யும் பொழுது அதில் உள்ள தகவல்கள் கால வரிசைப்படி குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருந்தால் எளிமையாக இருக்கும். உதாரணமாக, 1487 போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்தலோமியோ டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். இது ஒரு சென்டென்ஸ். இதற்கு அடுத்து 1498
வாஸ்கோடகாமா இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வந்த பொழுது அவரை கிங் சாமரின் வரவேற்றார். அடுத்ததாக 1505 பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா போர்ச்சுகீசிய முதல் ஆளுநர். அடுத்ததாக 1509 அல்போன்சா டி அல்புகர்க் அடுத்த ஆளுநர். 1529 நினோ டி குன்ஹா அப்படிங்கிறவர் அடுத்த ஆளுநர். இவ்வாறு ஒரு கால வரிசைப்படி நாம் பாடத்தொகுப்புகளை தயார் செய்யும் பொழுது அதனை நாம் படிப்பதற்கு மிக எளிமையாக இருக்கும். அடுத்ததாக கற்றல் மூலம் மட்டும் படிப்பது மற்றும் போதாது, கேட்டல் மற்றும் பார்த்தல், அதை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம படிக்கலாம். உதாரணமாக நாம் புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு பதிலாக நம்மளது நண்பர்கள் இல்லை யாரையாவது ஒருத்தரை படிக்க சொல்லி நாம் கேட்கறது. அடுத்தது நம்ம ஃபிசிக்கலாக நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை அறிவியலோடு தொடர்பு படுத்தி பார்க்கிறது. உதாரணமாக மலையில் ஏறக்கூடிய ஒரு மனிதன் ஏன் முன்புறமாக சாய்ந்து கொண்டே நடக்கிறான்? இதற்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்பு? அதாவது புவியீர்ப்பு விசையை நிலைப்படுத்துவதற்காக அவ்வாறு நடக்கிறான். இந்த மாதிரியான சில விஷயங்களை நடைமுறையில் இருப்பதை பாடத்தோடு ஒப்பிட்டு படிக்கும் பொழுது நமக்கு அது எளிமையாக நீண்ட காலம் மனதில் பதியும். அடுத்ததாக கலந்துரையாடல்கள் மூலம் படிப்பது. உதாரணமாக நம்மை போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்பவர்கள் அனைவரும் ஒரு குழுவாக சேர்ந்து அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டு நீங்கள் அதை படிச்சுட்டு வந்து கேள்வி கேளுங்க. அப்போ அதில் 2 வகையாக பண்ணலாம். ஒன்று என்னன்னா, ஒரு குழுவில் ஒரு 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 5 பேரும் வேறு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை படிச்சுட்டு வந்துடுறது. அப்போ டிஃப்ரெண்ட் டாப்பிக்கை படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு இடத்துல அமர்ந்து ஒருத்தரும் மற்றவர்களுக்கு பாடம் எடுப்பது போல எடுக்கலாம். இது ஒரு வகை. அல்லது அவர் படித்திருந்த விஷயத்திலிருந்து மற்றவர்களை நோக்கி கேள்வி கேட்கலாம். அப்போ 5 பேருமே அவ்வாறு படிக்கும் பொழுது ஒவ்வொரு தகவல்களும் எளிமையாக நம் பரிமாறப்படும். சில தகவல்கள் சொல்லும் பொழுது இன்னொரு நண்பர் நம்மளுக்கு ஒரு கூடுதலான தகவல் சொல்றார். இறுதியாக வரைபடம் மூலம் எப்படி படிப்பது? சில பாடங்களை வரைபடம் போட்டு படிக்கும் பொழுது அது மிக எளிமையாக இருக்கும். ஸோ நாம் வரைபடம் மூலம் எவ்வாறு படிப்பது என்பதை குறித்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.